அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 4 வேதங்களின் சாராம்சத்தை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இந்து தர்மத்தின் அடிப்படையான 4 வேதங்களின் சாராம்சத்தை இங்கே சுருக்கமாக காணலாம். வேதங்கள் ஸ்ருதி, அதாவது கேட்கப்பட்டது என்று அழைக்கப்படுகின்றன. இவை பிரபஞ்சத்தின் உண்மைகளை ரிஷிகள் தங்கள் தவ வலிமையால் உணர்ந்து வழங்கியவை. ரிக்வேதம் வழிபாட்டின் வேதம். இது 4 வேதங்களில் மிகவும் பழமையானது. இதில் 1028 சூக்தங்கள், பாடல்கள் உள்ளன. சாராம்சம்: இயற்கை சக்திகளான நெருப்பு, அக்னி, காற்று, வாயு, சூரியன் மற்றும் இந்திரனை போற்றி பாடும் பாடல்கள் இவை. முக்கியத்துவம்: பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் தர்மத்தை பற்றிய அடிப்படை உண்மைகளை கூறுகிறது. புகழ்பெற்ற காயத்ரி மந்திரம் இதிலேயே இடம்பெற்றுள்ளது. யஜூர் வேதம் சடங்குகளின் வேதம். யஜூர் என்றால் யாகம் அல்லது வழிபாடு என்று பொருள். இது சடங்குகளை எப்படி செய்வது என்பதை விளக்குகிறது. சாராம்சம்: யாகங்கள் மற்றும் வேள்விகளை செய்யும் போது ஓத வேண்டிய மந்திரங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் இது விளக்குகிறது. பிரிவுகள்: இது சுக்ல யஜூர் வேதம் ஒளி மற்றும் கிருஷ்ண யஜூர் வேதம் இருள் என 2 பிரிவுகளாக உள்ளது. 3. சாமவேதம் இசையின் வேதம். இது ரிக்வேத பாடல்களை இசை வடிவில் பாடுவதற்கான முறைமையை கூறுகிறது. இந்திய இசைக்கு இதுவே ஆதிமூலம். சாராம்சம்: ஆன்மீக அமைதியையும் இறை உணர்வையும் இசையின் மூலம் அடைவதே இதன் நோக்கம். முக்கியத்துவம்: வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் இதன் சிறப்பை கூறுகிறார். அதர்வண வேதம் வாழ்வியலின் வேதம். இது அன்றாட வாழ்க்கை, ஆரோக்கியம் மற்றும் அறிவியலை பற்றியது. சாராம்சம்: நோய் தீர்க்கும் மருந்துகள். ஆயுர்வேதம் அமைதியான வாழ்விற்கான வழிமுறைகள், தீய சக்திகளிடமிருந்து தற்காத்து கொள்ளும் முறைகள் மற்றும் சமூக கடமைகளை பற்றி பேசுகிறது. முக்கியத்துவம்: ஆன்மீகத்தோடு உலகியல் வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கான வழிகாட்டுதல்களை இது வழங்குகிறது. வேதங்களின் மொத்த சுருக்கம். த கோர் எசன்ஸ். வேதங்கள் அனைத்தையும் ஒரு வரியில் சுருக்கினால் அது ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. உண்மை ஒன்றுதான், ஆனால் அறிஞர்கள் அதனை பல பெயர்களில் அழைக்கிறார்கள். இறுதியில் வேதங்களின் சாரமே உபநிஷதங்களாக மலர்ந்தன. இவை தன்னை அறிதல், ஆத்ம ஞானம் மற்றும் இறைவனை உணர்தல் ஆகிய உயரிய தத்துவங்களை போதிக்கின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம்.